1/4 லிட்டர் பால் இருந்தாலே போதுங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டான ஜெல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வாங்க எப்படி செஞ்சுட்டாக்குன்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு 2லேருந்து 3 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கோங்க. அகரகர் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கொதிச்சிடணுங்க. இது வந்து அகரகர் இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைஞ்சிடணும். சைடில் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் பாலை 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் பொங்கி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அகரகர் எடுத்து பாருங்கள். தண்ணியாக நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு பால் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காண்டி நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ஜீனி சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா கூட 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணுற பாத்திரம் வந்துட்டு நல்லா அகலமான பிளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு செட் ஆகிரும். பவுல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக மட்டும் நட்ஸு தூவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சதுலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிருச்சு. அவ்வளோதாங்க. வீட்டிலே ஜெல்லி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுல. அவ்வளோதான். நல்லா எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, டக்குன்னு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு ஃபுட் கலருமே இல்லாமல் வீட்டிலே சூப்பராக ஹெல்த்தியாக போர்ஷனில் நம்ம ஜெல்லி செஞ்சாச்சு. அவ்வளோதான். எடுத்துட்டிங்க அப்படின்னா கடன்னு அது பாட்டுக்கு வந்துடும். குழந்தைங்கிட்டலாம் கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் உடனே